2 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 12. இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளில் வஸ்துக்களை வைக்கும் பட்டணங்களை கட்டினான். மறுவாசிய வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளில் வஸ்துக்களை வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். இப்படியே யோசபாத் வர வர மிகவும் வர வரன்ற ஒரு வார்த்தை நல்ல ஒரு வார்த்தை. இது 3 இடத்துல பார்க்குறேன். ஈசாக்கு வர வர என்னன்னா எழுத்தறிந்தான். தாவீது வர வர எழுத்தறிந்தான். இதுதான் விருத்தி என்பது பெருக்கத்தை குறிக்கும், ஆசிரியத்தை குறிக்கும், அது நன்மைகள் குறிக்கும். இந்த யோசபாத் இன்னைக்கு முன்பாக வைக்கிறோம். யோசபாத்தை போல இந்த வாக்குத்தத்தங்கள் எனக்கு பறிக்கட்டும்னு சொல்லி வேண்டிக் கொள்ளுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே யோசபாத்தை போல என்னை வர வர விருத்தடைய பெருக பெருவா இருக்க என்னை ஆசீர்வதியும். நல்ல ஒரு வார்த்தை இது. நிறைய பேர் நம்ம பைபிள் படிக்கிறோம், ஆனால் சில சிந்திக்கிறது இல்லை. ஆனால் இந்த வார்த்தை மிகவும் பிரயோஜனமான ஒரு வார்த்தை. யோசபாத்து வர வர என்னவன் பெரியவனானான். பாருங்க, உங்களை பெரியவராகிறது கர்த்தர் தான். வேறு யாரும் மனுஷன் உங்களுக்கு பெரியாக்க முடியாது. பெரியவனா உயர்த்துகிறவர் ஆண்டவர். தாவீது உயர்த்தினவர், யோசேப்பு உயர்த்தினவர், ஆபிரகாம் உயர்த்தினவர் அவர் தான். அவரெல்லாம் ஒரு உலகத்தில் யாருமே உயர்த்த முடியாது. இன்றைக்கி இந்த காலவேளை அதனால யோசபாத்தை உருவாக்கிறேன். யோசபாத் வர வர என்ன பண்ணாங்க? பெரியவனானான் மிகவும் பெரியவனானான். வசம் பார்த்து போட்டு இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனான் ஆசைப்பட்டான். இந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள 3 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். 3 காரியங்களை சிம்பிளாக தியானிக்க போகிறோம். நம்பர் 1, அவன் வர வர ஆசீர்வாத ரகசியம் என்ன? நம்பர் 1 17:3 கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகாலை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழியில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டார். அது சாலமோன் காலத்தில் 12 கோத்திரம் இருக்குது. அந்த 12 கோத்திரத்தில் சாலமோன் கற்றுக்கிட்டு விலங்கினால ஆண்டவர் அதை கிழிச்சு என்ன பண்ணிட்டாரு? 11 கோத்திரத்தை எரோபயாம் என்று சொல்கிற மனுஷன் கொடுத்தார். அந்த 11 கோத்திரம் தான் இஸ்ரவேல்னு சொல்லுவார்கள். இந்த ஒரு கோத்திரம் தான் யூதா கோத்திரம். இந்த யூதா கோத்திரம் தான் தாவீது அரசாண்டா. அப்படின்னா அந்த சந்ததியிலேயே வரும்போது இந்த யோசபாத் யூதாவின் யூதாவின் ராஜாவாக இருந்தான். இல்லைன்னு சொல்லுங்க. அந்த ஒரு கோத்திரம் மட்டும் ஆண்டவரை தேடினது. இந்த இஸ்ரவேல் கோத்திரம் என்ன பண்ணாங்க? பாகால் வணங்க ஆரம்பிச்சாங்க. செங்கடலை பிறந்தவரை சிறுவர் ரத்ன சிறுவர் மறந்துட்டாங்க. எகிப்து அடிமத்தின் விடுதலாக இஸ்ரவேல் 11 கோத்திரம் பாகால் வணங்க ஆரம்பிச்சாங்க. அந்த அதிகாரத்தில் சொல்கிறதுக்கு 4 வசனம் 4 வசனம் என்ன சொல்கிறாரு? தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி இஸ்ரவேல் செய்கை நல்லது. அவங்க என்ன பண்ணாங்க? கர்த்தரை விட்டு விலகி பாகால வணங்க ஆரம்பிச்சாங்க. யார் வணங்க ஆரம்பிச்சாங்க சொல்லுங்க? அந்த இடத்துல எலியா எழுப்பினார் ஆண்டவர். பாகால் தெய்வமா யெகோவா தெய்வமா சவாலை விட்டாங்க. சொல்லிங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் இது எதை குறிக்கும்? பேருக்கு சொல்ல குறிக்கும். கட்சி போவாங்க, குடி விட மாட்டாங்க, வீடு விட மாட்டாங்க, பல பாவத்தை என்ன இருக்குது? பேருக்கு கிறிஸ்தவர்கள். ஆனால் யூதா கோத்திரத்தை தெரிந்தவரை அந்த ஜனம் எனக்காக வாழ வேண்டும். இன்னைக்கு யூதா என்றால் துதிப்பவர்னு அர்த்தம். இயேசுவால் மீட்கப்பட்டவர்னு அர்த்தம். இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை அவர் துதிக்கிறதுலாம் உங்களை வச்சிருக்கார் ஆண்டவர். செத்து போனவங்க துதிக்க முடியாது. போன வாரம் செத்து போயிட்டாங்க. அவங்களாம் எங்கே கல்லறை இருக்கிறாங்க? எத்தனை பேர் சேர்ந்து? ஆயிரக்கணக்கான மக்கள் செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு 3 பேர் சாப்பிட்றாங்க. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வினாடிக்கு 3 பேர். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 18 பேர். பாருங்க, உலகத்தை அப்படி மறக்கும் போது கர்த்தர் உங்களையுமே உயிரிழச்சார். ஏன்னா தேவனை துதிக்க முடியாது. வாசிக்கிறோம் பாருங்க. 4 வாசனம். தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல்
அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கற்பனைப்படி தாவீது தகப்பனை அவன் தகப்பனை நடந்தபடியே கற்பனையில் கை கொண்டான். கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டான். 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். அந்த 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 ஊழியத்தை ஆசீர்வித்தார், அந்த சபையை ஆசீர்வித்தார், அந்த தேசத்தை ஆசீர்வித்தார், அந்த அரசாங்கத்தை ஆசீர்வித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு அரசாங்கம் ஏன் ஆசீர்வாதம் காரணம் கண்டவராக வணங்கிட்டு இருக்காங்க. ஆசீர்வாதம் கிடையாது. இந்தியா நாட்டில் ஆசீர்வாதம் கிடையாது. ஆனால் யூதா கோத்திரம் கீழே வாசிங்க. அந்த 5ஆம் வசனத்தில் ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் புரிஞ்சுங்களா? யூதா துதிப்பவர்கள், ஆண்டவர் ஆராதிப்பவர்கள், ஆண்டவர் நேசிக்கிறவர்கள். தேவன் எதை விரும்புகிறார்? மாலை விரும்பலை, மெழுகுத்து விரும்பலை, தேங்காய் விரும்பலை. அவரை துதிக்கிற ஒரு ஜனத்தை தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார். சொல்லுங்க. அப்போ நம்பர் 1 என்ன தெரியுங்களா? கர்த்தர் உன்னோடு இருந்தார். அந்த அந்த வருஷம் 3ஆம் வருஷம் கர்த்தர் எங்கே இருந்தாருங்க? கர்த்தர் இது கர்த்தர் நம்மோடு இருந்தால் அதுவே நமக்கு சிலுவை, அதுவே நமக்கு ஆசை. பேர் இருப்பாங்க ராத்திரி தான் வேலை போடுறோம் ஏசு தான். ஆனால் அதே பேர் ஏசு அந்த படகுல ஏறி உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டு ஆளுக்கு தண்ணி போடுறான்னு அவன் சொல்லலை. ஐயரே முழுது பிரயாசப்பட்டேன், ஒரு மீன் கூட கிடைக்கல. ஏசுதான் அது படகு. ஆனால் இப்போ என்ன சொன்னால் உங்களுடைய வார்த்தையும் படி வேலை போடுகிறேன். சத்தமாலே சொல்லுங்க. அப்படி ஆண்டுடைய வார்த்தை போட்டால் மழை கிழிந்து போகிற அளவுக்கு மழை மீனை மிகுதியாக பிடித்தார்கள். 2 படகு அமிழத்தக்காக பிடித்தார்கள். கர்த்தர் அன்றைக்கு பேதுருவோடு இருந்தார். சத்தமாலே சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கணும். அப்போ நீங்கள் பேசணும். ஆண்டவரே யோசேப்போடு இருந்தீர, என்னோடு இருந்து நான் துதிப்பேன், ஆராதிப்பேன் என்று நான் தீர்மானம் போடும்போது யோசேப்பை ஆசீர்வதித்தவர் உங்களை ஆசீர்வார். 2வது அவனான காரண ஒரு காரியம் நம்ம சொல்கிறோம். அந்த 6ஆம் வசனம் கர்த்தருடைய வழியில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. போதும் நேசவாசம் போதும். கர்த்தருடைய வழியில் கர்த்தருடைய வழியில் போகிறதுக்கு தூங்கிட்டு இல்லை, வீட்டில் பாடாமல் இல்லை. கர்த்தருடைய வழியில் போகிறதுக்கு உங்களுக்கு உற்சாகம் வந்துச்சு. இன்னைக்கு அப்படி உற்சாகம் வருவதா கர்த்தர் ஆசைப்பார். சோம்பேறியில் கர்த்தர் ஆசை மாட்டார். நீ காலையில் 8 மணி இருந்தது ஆண்டவர் சொல்லு சரியாக 4 மணி எழுப்பாங்க. சரியாக 4 மணிக்கு எழுந்தேன். கரெக்டாக 3:50 நான் என்னை எழுப்பினாயிரம் எழுந்து அப்படியே டார்ச்சு பார்த்து 3:45 இருந்தேன். டார்ச்சு பார்த்துட்டே இருந்தேன். சரியாக 4 மணிக்கு என்ன மோகனேன், போய் சேவ் பண்ணேன், ஜபரின்னு ஜபம் பண்ணேன். சரியாக வரும்போது டைம் 4:55 5 மணிக்கு முன்னாடி வந்துட்டேன். வந்து லைட்லாம் போட்டு ஜபம். கர்த்தருடைய வழியில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. யாரை காத்து ஆசைப்பா? ஊழியமா உற்சாகம் வரணும், கொடுக்கணுமா உற்சாகம் வரணும். ஒரு ஊழியக்காரன் ஒரு வார்த்தை சொன்னால் உற்சாகம். நான் அப்படி தான் இருந்தேன். எனக்கு இந்த வசனம் எனக்கு தெரியாது. என் ஊழியக்காரர் என்ன சொன்னாலும் உற்சாகம் நான் தான் செய்வேன். முந்திரி பட்டம் சொல்லுமா அந்த மாதிரி நான் செய்வேன். ஊழியமா, தெருப்பிரசவமா, அல்லது வீட்டு கூட்டமா, எல்லா காலத்தும் குடும்பமாக உற்சாகமாக போகும். பிள்ளைகளை வீட்டுக்கு வர மாட்டோம். பிள்ளைகள் வீட்டில் உட்கார வச்சு சோம்பேறி கடையை கல்விங்க அப்படின்னு நான் வர மாட்டேன். என் பிள்ளைகளோடு நான் தேவனை ஆராய்ச்சேன். சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் பெற்றோரை நீங்கள் கத்தோடி காரியங்களில் உற்சாகமாக இருக்கிறீங்களா? உற்சாகமாக இருக்கிறீங்களா? அப்படி உற்சாகம் இல்லைன்னா எப்படி கத்த கூட ஆசைப்பட்டார்? அந்த வசம் பாருங்க. 6ஆம் வசனம் பாருங்க. 6ஆம் வசனம் பாருங்க. கர்த்தருடைய வழியில் நீங்கள் எந்த அளவுக்கு உற்சாகமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசைப்பார். ஆராதனையா 4 தான் ஓடியாகும். ஊழியமா 1/2 மணி நேரத்துக்கு ஓடி நாங்களாம் போய் அந்த காசுக்கு போய் நிற்போம். அப்படியே பக்கத்து போவோம். 10 பேர் சைக்கிள் ஓடிட்டு கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் அடைந்தது. சத்தமாலே சொல்லுங்க. நீங்கள் கர்த்தருடைய வழி எப்படி இருக்கீங்க? உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நிர்விசாரமாக இருக்கீங்களா? பள்ளமாக போகலாம், 5 மணிக்கு போகலாம், 6 மணிக்கு போகலாம். அப்போ எப்படி கட்டணும்னு ஆசைப்பாரு? கர்த்தருடைய வழியில் வாசம் 6ஆம் வாசம். 2வது நம்பர் 1 கர்த்தர் யோசேப்போ
விசுவாசத்தோடு இருந்தார். அவன் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டான். கற்பனை அது தனியாக வழியாக அது இருக்குது. அதுதான் அவத்துல முறை. கற்பனை என்ன? உன் தேவனாய் கர்த்தர் முழு இறுதியோடும் முழு ஆத்துமாவும் முழு பலத்தோடு என்ன பண்ணாங்க? அன்பு கூறுவாயாக. முதல் கற்பனை அன்புக்கு, தேவன் அன்பு கூறு. ரெண்டாவது உன் மனைவியை, உன் பிள்ளைகளை பக்கத்தில் இருக்கணும் அன்பு கூறு. இதே பிரமாணம் போயிடுச்சு. என் கற்பனையை கை கொடு. கற்பனை கை கொடு. ஸோ யாரும் நம்ம பகை கிடையாது. நம்ம பகை யாருக்கும் ஒருத்தர் அவன் யார்? பிசாசு. இந்த உலகத்தில் யாருமே நம்ம பகை கிடையாது. சத்தம் அடையை சொல்லுங்க. ரெண்டாவது அவனுக்கு காணப்பட்டது ஆராசனம். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதய உற்சாகம். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் எப்படிங்க? ஆலைக்கு போனோமா ஓடி வருவான். பலியிடமா? பலியிடுவேன் என் ஆண்டுக்காக. காணி கொடுமா? என் ஆண்டுக்காக கொடுப்பேன். ஊழியமா? கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உங்கள் இருதயம் எப்படி இருக்குது? கர்த்தருடைய வழி எவ்வளோ? கர்த்தருடைய வழிகளில் நீங்கள் உற்சாகம். நான் 42 வருஷம் ஆகுது. இது வந்து நான் அந்த கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் இல்லாமல் இருக்கணும். இந்த காலத்தில் கர்த்தருக்கு முதல் கொடுப்பேன். கர்த்தரே சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்கள் ஆசீர்வாதம் கர்த்தர் முதலோடு இருக்கணும். மற்றொரு கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அல்லையில சொல்லுங்கள். என்றைக்கும் நான் செய்த ஊழியத்தை நான் நினைச்சு பார்க்குறேன். நான் காஞ்சிபுரத்தில் செய்த ஊழியம், என் பாஸ்வேர்ட் செய்த ஊழியம் எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறேன். கிராம ஊழியம் போகும் எல்லா ஊழியும் நான் நினச்சி பார்க்குறேன். எனக்கு இந்த கனவு போல இருக்குது. அது வருது. 45 வருஷம் இதுவரை என்னை கைவிடலாங்க. இதே சொல்லுங்க. கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் தான். கர்த்தருக்கு ஆசைப்பார், வருமானம் ஆசைப்பார், உன் குடும்பத்தை ஆசைப்பார். வீட்டில் உட்காந்து பாட்டு பாடலாம் தூச்சுன்னா கர்த்தரையை பார்த்து உட்காந்து பிள்ளைகளும் உட்காந்து பாட்டிங்கன்னா ஆண்டு வந்து உங்கள் வீட்டை ஆசைப்பார். நீ தூங்கு, நான் ஜாமன் ஆமை அல்லே இல்லையா என்ன இல்லையா பிள்ளைகள் போட்டு ஏதோ கழுதுகிறார். அந்த பாட்டு அந்த பிள்ளைகள் இருப்பான்னா அந்த பிள்ளைகள் வரும் காலத்தில் நல்ல ஒரு ஹெட்மாஸ்டர் ஆவாங்க, டீச்சர் ஆவாங்க, அதிகாரி ஆவாங்க. சத்தம் மாதிரியே சொல்லுங்கள். எனக்கு மாறி தான் இருக்கணும். பிள்ளைங்க குடும்பத்தை ஏங்குறாரு ஆண்டவர். பிள்ளை ஏன் கொடுத்துருக்காரு ஆண்டவர்? தூங்கு எப்படி தூங்கு போடணும், போட நேரத்தை போடணும். நான் பிள்ளைகளை நேசிக்கிறேன். என்ன நேசிக்கிறேன்? உன் பிள்ளைகளை கற்றுக்க வளர்க்காம அதுவும் மாணவர்கள் மாற சொல்லுங்க. மாணவராக இன்றைக்கி நான் பிள்ளையை நான் நேசிக்கிறேன். அதே நேரத்தில் கத்திரி காரியங்களில் ரொம்ப கண்டிப்பாக இருப்பேன். கத்திரி பிரியமாக இருக்கும் நம்ம பிள்ளை. அல்லையிலே சொல்லுங்க. ஆராசனம் அவன் இருதயம் சொல்லுங்க. 42 வருஷம் எவ்வளோ ஓடிதான். இன்னும் எவ்வளோ காலம் இருக்கணும்னா ஓடிதான் இருக்கும். கத்திரிக்காய் ஓடிதான் தயங்க மாட்டேன். என் கைகள் விருந்து போச்சு. எழுந்து நடக்க முடியாது. நான் காசு வீட்டுக்கு போகிறாரு. நடக்க முடியும், நிற்க முடியாது. காசு சொன்னேன், ஐயா நானும் வரேன் வீட்டுக்கு. முடியாது, நாங்கள் நடக்க முடியாது, நாளைக்கு முடியாது. ஒரு பேர் சைக்கிள் வச்சுருந்தார். நான் சைக்கிள் உட்காந்தேன். தெரு பசங்க போங்க ஒரு கற்றுக்கு. முடியாத சூழ்நிலும் அதை தான் கற்றல் பார்க்கிறார். சுத்தமாக சொல்லுங்கள். அடுத்த 3வது பாயிண்ட் வாசிங்க. 3வது அவன் நாடு காலத்தில் 7 வாசம். அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படி. யூதாவின் பட்டணங்களில் என்ன பண்ணுவான்? உபதேசம் தேவை. யூதா பட்டணம் துதிக்கிற ஜனங்கள். அதுக்காக தெரியும். இது யூதா கோத்திரம் ஏன் தெரிந்து கொண்டாரு? அவருக்காக வாழ முடியாது. அவங்க வாசகர் யூதா கோத்திரத்தில் உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தன் பிரபுக்களாகிய லிஸ்ட் கொடுக்குறப்பாங்க. பிரபுக்கள் யாரு? எல்லாம் ஏழைகளை குடிசை இருக்காங்க. அவங்க இல்லை, பிரபுக்கள், பெரிய பெரிய பணக்காரன். வாசி என்னாயிலையும் உபதியாவையும் சகரியாவையும் நெதானியலையும் மீகாவையும் இவர்களோடு கூட செமையா, நெதானியா, செபதியா, ஆசேகேல், செமிரமோத், யோனத்தான், அதோனியா, தொபியா, தோபத்துனியா என்னும் லேவியரையும் இவர்களோடு கூட ஆசாரியரான எலிஷாமாவையும் யோராமையும் அனுப்பினார். லிஸ்ட் பாருங்க. எல்லாம் சொல்லுங்க. என்ன லிஸ்ட்? என்ன பாருங்க, யார் யார் போனாங்க? ராஜா கட்டில் கீழ்படி போகிற பெரிய பெரிய பிரபுக்கள். அவங்க பேர் நீங்கள் காலையில் யாரை வந்திருக்கீங்க? நீங்கள்
உங்கள் லிஸ்ட் அங்கே போயிருக்கு இன்னைக்கு காலைல, உங்கள் லிஸ்ட்டு போயிருக்கு. எப்போ வந்து எப்போ வந்து அப்படியே லிஸ்ட்டு பரவ போயிருக்கு. இப்போ அவங்க செய்து கொடுத்து அப்படியே எழுதி வச்சுக்க. அவங்க இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. இது 4 ஆண்டுக்கு முன்பாக நடந்த சம்பவம். போனாங்க, என்ன பண்ணாங்க? இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு சொல்லுங்க கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு ஆசீர்வாதம். நம்ம நாடு நல்லாங்கன்னா இந்த வேதத்தை ஐயா அப்படிங்களா? வேத புத்தகம் சொல்லுங்க, வேத புத்தகம், வேத புத்தகம், வேத வசனத்தை வச்சு வாசம். வேத புத்தகம் இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புத்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களை எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். சொல்லுங்க, என்ன பண்ணாங்க? சொல்லுங்க, போதித்தார்கள். கை மனதில் சொல்றாங்க, ஞானசானம் இருக்கணும், பரவணும், நீ நடந்து போகக்கூடாது, உனக்கு ரத்தஸ்தன பைபிள் எழுதிட்டு சுற்றி திரும்பி போதித்தார்கள். நம்ம என்ன பண்றோம்? நம்ம சாப்பிட்டு எதை பண்ணுமா, வேற வச்சு பண்ணிக்கிறோமா, போதிக்கிறோமா, தெருவில் போட்டு சொல்கிறோமா? இது யாரும் சொல்லணுமா? இயேசு கட்டளை, நீங்கள் உலகம் நீங்கள் போய் என்ன பண்ணுங்க? சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. அப்போ முடி வரப்போகுது. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கே போதோ உலகத்துக்கு முடிவாக வரப்போகுது. சத்தம் அலைய சொல்லுங்க. பிடிச்ச வாசனம். இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேதத்தை வைத்துக் கொண்டு என்ன சொல்லுங்க? கர்த்தருடைய வேதம் கையில் இருக்கணும். ஊர்களை பேச விட பரலோகம் இருக்க நீங்கள் பேசுவாமையாந்து துணித்து நிற்கணும். நல்ல நோட்டு வச்சுட்டு அமைக்கி இருக்க போதில் இல்லை. நம்மள சத்தியம் இருக்குது. கற்றுக்கிட்டே வேதம் உலகம் எப்படி உண்டாச்சு, ஆதாயம் எப்படி உண்டாயிட்டான், ஏன் பாவம், ஏன் அது மரணம் வருது, மரணத்துக்கு முன்னாடி என்ன நரகம், இதெல்லாம் சொல்லணும். கர்த்தருடைய வேத புத்தகத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் யூதாவிலே என்ன பண்ணாங்க? யூதாவின் பட்டணங்கள் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். திரிந்து சொல்லுங்க, திரிந்து போதித்தார்கள். திரிந்து சொல்லுங்க, என்னது? திரிந்து. இங்கிருந்து தெரியணும். அது இங்கிருந்து போகணும், காமிச்சு இங்கிருந்து போகணும். என்னது? பேட்டை வரலாம் தெரியணும். அதான் செய்தோம். கடைசியாக பார்க்கிறோம். யூதாவிலே சுற்றிலும் பாசன 10 வசனம். யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடே யுத்தம் பண்ணியிருந்தார்கள். கர்த்தரால் உண்டான பயங்கரம். கொரோனா வந்தா? கர்த்தரால் உண்டான பயங்கரம். கொரோனா வந்தா? கொரோனாக்கு அந்த இடமே கிடையாது. இவன் கர்த்தருக்கு பிரிவாண்டால. ஆனால் வாசிக்கிறோம், யூதாவின் சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜாக்களின் மேலும் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்தனால யோசபாத்தோட யுத்தம் பண்ணார்கள். ஆமாம், ஆண்டு கொரோனா அப்படி போகும், பக்கத்து இருக்கும், இல்லாட்டி பக்கத்து நாடு போடும். கற்று என்ன ஏன் ஜனடா, டேய் இது ஏன் ஜனம், அவரை பற்றான ஒரு பயங்கரம் சுற்றி இருக்க தேசம் உண்டாயிடுச்சு. அது ஒரு அழிய சொல்லுங்க. அவ்வளோ பேர் ஆட்சியை பார்த்தீங்களா? அந்த தேசத்தில் தேவனுடைய பாதுகாப்பு. யோசபாத்து அந்த பிரசமத்துக்கு முன்னாடி நான் ராத்திரி சொன்னேன், ஆண்டவர் யோசபாத்து ஆசீர்வதிக்கிறார், என்னையும் ஆசீர்வதி ஆண்டவர். யோசபாத்து வாழ்க்கையில் இருந்த மாதிரி என்னையும் மாற்ற ஆண்டவர். பசங்க கேட்குறது பேசல, அந்த அனுபவம் நமக்கு தேவை. கண்ணு முடிங்க, கண்ணு முடி எல்லாம் சத்தம் சோதனை பண்ணுங்க. யோசபாத் வர பெரியவனானா சொல்லு. யோசபாத் வர பெரியவனானா. நீங்கள் நாள் பெரியவளா அவங்க வேற சிறுவனாக போகக்கூடாது. 4 நாள் ஏழையாக இருக்கக்கூடாது. 4 நாள் செல்வந்தர்களாக பணக்காரலாக மாற வேண்டும். சத்தமாக சொல்லுங்க. ஆண்டவர் யாருக்கு தெரியுமா? தரித்திரமடை செய்கிறவரும் அரிசமடை செய்கிறவரும். நினச்சா உங்களை பணக்காரன் ஆகிடுவார், உன்னை நினச்சா ஏழை ஆகிடுவார். அவராண்ட அந்த வல்லம் இருக்குது. ஆனால் நான் அவருக்கு பிரியமாக இருந்தால் நான் 4 நாள் உயர்த்தி கொண்டே இருக்கோம். சத்தமாக சொந்தம் பண்ணுவோம். யோசபாத் வர பெரியவனா, மிகவும் பெரியவனானா. ரகசியம் நம்பர் 1, கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தால். அவன் விக்கிரங்களை தேடவில்லை, பாகாலை தேடவில்லை. அவர்தான் சுட்டரிச்சு போட்டான். அந்த சலையை தான் சுட்டரிச்சு போட்டான். சொல்றேன், தேவனை தேடினான். அல்லது சொல்லுங்க. 2வது, அவன் கையிலே ராஜ்யத்தை ஆண்டவர் திடப்படுத்தினார். ஆண்டவர் யூதா உபத்திரத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். 2வது, அவன் இருதயம்
கர்த்தர் வழியிலே உற்சாகம் கொண்டது. இருந்த கர்த்தர் வழியை என்ன பண்ணோம்? அவனை பார்க்கக்கூடாது, இவனை பார்க்கக்கூடாது. அவன் சொல்லுவான் போக மாட்டேன். என்ன பாருங்க, சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் மற்ற விசுவாசத்தை பார்க்குறோம். நான் விசுவாசம் இருந்தபோது சோமுன்னு ஒருத்தர் இருந்தார். அவரும் டெய்லர், 2 கால் இருக்கார், 3 சலக்கம் ஓடிவார். அவர் சொன்னார், அல்பாசம் என்ன அல்பாசம், அவர் எப்போ பார்த்தா கூப்பிடாரு, அவர் பின்னாடி ஓடுற கற்றுக்க சொல்கிறாங்க. பேசம் அவன் டெய்லர், நானும் டெய்லர், இசையில் அவனும் டெய்லர், 3 டெய்லர் இருக்காங்க சபையில். அவன் சொன்னான், சோமு சொன்னான், இப்போ டேனியல் இன்னைக்கு இருக்கிறான் ஆண்டு 2 கால் இல்லை. அவர் கூப்பிட்டுங்கிறாரு பாஸ்டர், அவர் பின்னால் ஓடிக்கிறியா வைத்துக்காரா, ஒரு பிள்ளைங்க புருஷன் மனைவி இருக்கா அப்படின்னு சொன்னான். நான் கேட்கல, இப்படி தான் உன்னோட இருக்கிறவங்க அவன் சொல்லுவான்டா பாஸ்டர் போய் சொல்லுவான், நீ ஏன்டா ஓடுற, கெடுக்கிறதே இருக்கும் விசுவாசிகளை. புரியுது அவங்களுக்கு? ஆளுக்கு இருக்கிற கெட்டுப்போ காரணமே சில விசுவாசிகள். அதே நேரத்தில் நல்ல விசுவாசிகள் இருக்காங்க. அதே சொல்லுங்க, என்னாச்சு, நான் நல்லா இருக்கேன், என் மனை பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, அவன் என்னாச்சு, அவன் கொண்டாட்டி அவன் விட்டு ஓடிட்டா, அது கொண்டாட்டி என்ன விட்டுட்டு சொல்லுங்க ஓடிட்டா, இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணான், அவளும் ஓடிவிட்டா, சீரழிந்து போயிருக்காங்க, சீர்கட்டு போயிருக்கான். ஏன்? கர்த்தர் இல்லை, கர்த்தர் விட்டு நான் இல்லை, நான் என்ன பண்ணேன், என் தேவனுடைய ஊழியரோடு சேர்ந்து தேவனுக்காக வாழ்ந்தேன். சத்தம் அதே சொல்லுங்க, கர்த்தர் வழிகளில் அவன் இருந்தையும் அந்த உற்சாகம் பண்ணும்போது பக்கத்தில் இருப்பான், கெடுப்பான், உனக்கு கெடுப்பான், அவன் பேச்சு கேட்ட உருப்பட மாட்டேன். நீ சரி, உங்களுக்கு தெரியும், நல்லா பேசணுமா பேசி உங்களுக்கு உள்ள அவிசுவாச சந்தேகத்தை உண்டாக்கி கற்றுக்கிட்டு விலகு செய்ய முடியாமல் உபதேசம் செய்வாங்க. அவன் பேச்சுக்க கூடாது, தேவனை பாருங்கள், இயேசுவை பாருங்கள், ஊழியக்காரன் பாருங்கள். அதே சொல்லுங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா யோசிப்பாத்து ஆசிரியத்தை இந்த காலையில் முடிவு ஆசைப்படுறாங்க. சோதனை பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த ஆசிரியர் பிரதான பரிசுத்த நாளுக்காக காலை வேலைக்காய் கூடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. யோசபாத் வர வர விருத்தி அடைந்தது போலப்பா. ஆண்டவரே, கர்த்தரை தேடினதுனால அவன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் ஐஸ்வர்யவானாய் தேசத்துல அப்பா தேவனுடைய பிரியமானதை செய்து ஆண்டவரை நீ தந்த ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்தி ஆண்டவர் விக்கிரங்களை அகற்றி உண்மை தேடினவனானே வர வர ஆசீர்வித்து உயர்த்தியதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வழிகளிலே அவர் இருதயம் உற்சாகப்படுவது போல எங்களுடைய ஒவ்வொருடைய இருதயமும் கர்த்தருடைய வழி நடக்க நாள்தோறும் உற்சாகாவியா நிரப்புவீராக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தரால் உண்டான பயங்கரம் உண்டானது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவனால் உண்டான ஒரு பயங்கரம், தேவ பயம் எங்களுக்கும் சபையாருக்கும் தேச மக்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம். யோசபாத்தை போல கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறவர்களாய் உம்மை தேடுகிறோம், உம்மை ஆராதிக்கிறவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. அப்பா, எல்லா தடைகள் நீக்கி போடுவீராக. அந்த யோசபாத் வர வர விருத்தி அடைந்தது போல அந்த யூதா ஜனங்கள் எல்லாரும் காணிக்கை கொண்டு வந்தது போல அப்பா ஆண்டவரே, அப்பா நாங்கள் எப்பொழுது உண்மை தேடுகிறவர்களா இப்படித்தும் தேவையை சந்தித்துக் கொள்ள கர்த்தருடைய ஆவியா உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இந்த காலம் வந்து ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்தாவிய லைஃப் மாசம் பாதுகாப்போம். இன்று மென்றும் சகல விசுவோடு இருப்பதாக.